அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா. திருச்செந்தூரிலே அமைந்திருக்கும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடான முருகப்பெருமானை திருச்செந்தூர் சென்று இதுவரை தரிசிக்காதவர்களுக்கான முழு வீடியோதான் இது. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. வாழ்க்கையில் ஓர் திருப்பம் வேண்டும் என்று ஆசைப்படுபவரா நீங்கள்? திருச்செந்தூர் சென்று வாருங்கள், நிச்சயம் திருப்பத்தை காணலாம். என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் என்பது போல் எல்லா வசதிகளையும் வரும் பக்தர்களுக்காக திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் காணப்படுவதை நீங்கள் காணலாம். அழகாக காட்சி தரும் தேர்கள், யானைகள் என்று பல்வேறு விஷயங்களை நீங்கள் நேரில் காணலாம். பக்தர்களுக்கான பாதுகாப்பான நடைபாதையும் தங்குவதற்கு அரசே கட்டமைத்து வைத்திருக்கும் தங்கும் விடுதிகளும் மிகச் சரியாக மிக வசதியாகவே காணப்படுவதையும் காண நேரிடலாம். பக்தர்கள் முடியெடுக்கும் இடமாக இருக்கட்டும் அல்லது குளிக்கும் இடமாக இருக்கட்டும், அத்தனையும் அழகாக பாதுகாப்பாக அமைந்திருப்பதையும் காணலாம். பக்தர்களின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு பொது தரிசனம், சிறப்பு தரிசனம் என்று இரு பாதைகளை அமைத்து அழகாகவே பக்தர்களை கோயிலுக்குள்ளே செல்ல அனுமதி தருகிறார்கள். இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்கும் பக்தர்களின் பசியை ஆற்றுவதற்கு இடைவிடாமல் அன்னதானம் என்ற ஒரு சிறப்பு நிகழ்வை அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். யாவரும் பசியோடு இருப்பதற்கான அறிகுறிகளே இருக்காது. பக்தர்கள் பசியை தீர்த்துவிட்டு அறுபடை வீடா இரண்டாம் வீடான முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு பல சகல வசதிகளையும் அமைத்து தந்திருப்பதை காண நேரிடலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரில் இருக்கும் இரண்டாம் வீடே கடற்கரை ஓரத்தில் அமைந்திருப்பதை காணலாம். மனமுருகி வேண்டுபவருக்கு அவரின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில் முருகப்பெருமான் ஓடி வருவதை காண நேரிடலாம். முருகப்பெருமானை வழிபடுவது என்றாலே ஓர் தனி சிறப்புதான். ஆம் பக்தர்களே, முழு மனதோடு ஆழ்மனதில் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு திருச்செந்தூர் காலை எடுத்து வையுங்கள். அந்த மண்ணில் கால் பட்டவுடனே முருக பக்தி உங்களை சூழ்ந்து கொள்ளும். மிக அழகான பக்தி மயத்தோடு அந்த அறுபடை வீட்டுக்குள் நாம் நுழைவதை காணலாம். திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி உங்கள் குறைகளை, உங்கள் வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் வையுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஓர் திருப்பம் ஏற்படுவதை மிக விரைவில் காணலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் வரலாற்றை படித்துவிட்டு செல்பவர்களுக்கு நிச்சயம் அங்கள் சில உண்மையில் சாட்சிகளாய் நிற்பதை காணலாம். சேர, சோழ, பாண்டிய, விஜயநகர மன்னர்களால் திருப்பணிகள் நடைபெற்றதை வரலாற்று சுவடுகளில் காண நேரிடலாம். பல ஆண்டுகள் பழமையானது. சங்க இலக்கியங்களில் திருசீரலைவாய் என குறிப்பிடப்பட்டுள்ளதையும் அறியலாம். வியாழ பகவான் முருகப்பெருமானை வேண்டி தவம் இருந்ததால் இத்தலம் உருவாயிற்று என்றும் கூறப்படுவதை காணலாம். டச்சு அரசர்கள் படையெடுத்து திருத்தலத்தில் அமைந்துள்ள கோயில் சிலைகளை கையாண்டு சென்றதையும் அதை கடற்கரையில் வீசி சென்றதையும் பிறகு அரசர்கள் அதை
தேடி எடுத்து வந்து கோயிலில் நிறுவியதையும் வரலாறு கூறுவதை காணலாம். இரவு பகல் பாராமல், குளிர்காலம் வெயில் காலம் என்று எதையும் பொருட்படுத்தாமல் முருகப்பெருமானின் பக்தியோடு வலம் வருபவர்களை அங்கு அதிகமாகவே காண நேரிடலாம். எல்லையில்லா சந்தோஷத்தையும் எல்லையில்லா நிம்மதியையும் பெற வேண்டுமெனால், இதுவரை திருச்செந்தூரே நான் செல்லவில்லை என்று ஏங்குபவர்களே, பக்தர்களே, நீங்கள் அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடான திருச்செந்தூருக்கு சென்று வாருங்கள். எங்கும் முருகன் எதிலும் முருகன் என்பதை காண வேண்டுமென்று கருதுபவர்களே, ஆசைப்படுபவர்களே, ஆண்டியாய் நின்றவேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா என்பதை நீங்கள் காண நேரலாம். முருகப்பெருமானின் பக்த கோடிகளே, திருச்செந்தூருக்கு செல்வது என்று முடிவாகிவிட்டால் ஒரு நாட்கள் மட்டும் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு பத்தாது என்பதை கூற கடமைப்படுகின்றேன். ஒரு நாட்கள் அங்கு தங்கியிருந்து 2 நாட்கள் முருகப்பெருமானோடு கலந்துரையாடி முருக பக்தியை பெறுவதற்கும் முருகன் அருளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் 2 நாட்களாவது தேவைப்படும் என்பதை இங்கே கூற விரும்புகின்றேன். அறுபடை வீடுகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு நிச்சயம் முருகப்பெருமான் காட்சியளித்திருப்பார். ஒருபடை வீடு அல்லாமல், இருபடை வீடு அல்லாமல், அறுபடை வீடையும் சந்திப்பதற்கு, அறுபடை முருகனையும் சந்தித்து முருகன் அருளை பெறுவதற்கு தயாராகுவோம். ஆழ் மனதில் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு, முருகா உன் சன்னதிக்கு வர தயாராகிறேன் என்று நினையுங்கள். முருகப்பெருமான் உங்கள் வருகைக்கான நேரத்தையும் காலத்தையும் மிக விரைவாக உங்களுக்கு தருவார். உங்கள் பயணம் இனிதாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரட்டும். நம் முருகப்பெருமானை நாங்கள் சந்தித்தோம், மனமகிழ்ந்தோம், பக்தியையும் அருளையும் பெற்றுக்கொண்டோம். அதை மற்றவர்களுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் எடுத்துச் சொல்லவே இந்த பதிவை இங்கே பதிவிடுகின்றேன். ஆம் பக்தர்களே, முருகப்பெருமானை ஆழ்மனதில் நினைத்து கொண்டு உங்கள் வேண்டுதல்களை, உங்கள் பக்தியை மிக யுக்தியாய் பயன்படுத்தி திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வாருங்கள். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை பக்தர்களே. ஐயப்பன் சுவாமி மலைக்கு செல்ல மாலையிட்டு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அங்கு சாரையாக வந்து செல்வதையும் முருகப்பெருமானை வேண்டிச் செல்வதையும் காண நேரிடலாம். அது மட்டுமல்லாமல் சிறியவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என்று முருகப்பெருமானை மனதில் சுமந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு அங்கே காத்து கிடப்பதை நிச்சயம் நீங்கள் காணச் செய்யலாம். வந்து கொண்டே இருக்கும் பக்தர்களுக்கு எந்தவித குறைகளும் இல்லாமல், எந்தவித இடையூறுகளும் ஏற்படாமல், பக்தர்களின் நலனுக்காக எண்ணற்ற கடைகளும், தனியார் நிறுவன விடுதிகளும், உணவகங்களும் ஆங்காங்கே அமைந்திருப்பதையும் காண நேரிடலாம். நாம் அறிந்து கொண்ட விஷயம், பல வருடங்களாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை சந்தித்து முருகப்பெருமானின் அருளையும் ஆசியையும் பெறுவதற்கு எண்ணற்ற பக்தர்கள் வருடா வருடமும் மாதா மாதமும் அங்கே வந்து கொண்டிருப்பதை பார்க்கத்தான் செய்தோம். ஆஹா, என்ன ஒரு வியப்பு! முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் முருகப்பெருமானின் பக்தியில் நனைந்து முக்தி அடைவதற்கும் முருகப்பெருமானிடம் கேட்ட வரங்களை பெற்று வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கும் முருகப்பெருமானே துணை என்பதை
அங்கு நாம் காணவே செய்தோம். அந்த அருளையும் பெறவே செய்தோம். முருகப்பெருமானின் துதியை அனுதினம் பாடிக்கொண்டே இருப்போம், பேசிக்கொண்டே இருப்போம். ஆண்டியாய் நின்றவேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. இப்படி முருகப்பெருமானை பல பக்தர்கள் பாடல்களாகவும் பாடல் வரிகளாகவும் வடித்து வைத்து சென்றதை நாம் கேட்கவே செய்கின்றோம், பார்க்கவே செய்கின்றோம். முருகப்பெருமானின் அருளையும் புகழையும் எத்தனையோ பெரியோர்கள் பாடல்களாக பாடி அமைத்ததையும் நாம் கேட்கவே செய்கின்றோம். அது மட்டுமா, அரசர்கள் காலத்தில் முருகப்பெருமானின் திருத்தலத்தை கட்டியமைப்பதற்கு எத்தனை பேரரசுகள் உதவியிருப்பார்கள். எல்லாம் வியப்பாகவே காணச் செய்கின்றது. பக்த கோடிகளே, உங்கள் பக்திமயம் பெருகட்டும். முருகன் அருள் உலகம் முழுவதும் திசையெங்கும் திரும்பட்டும். முருகன் அருளை நாம் பெறுவோம். முருக பக்தியை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் பக்தர்களே.